ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். நான் நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தலைப்பாகம், இந்த குடல் பகுதி எல்லாத்தையும் எடுத்துருங்க. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு எடுத்து நல்லா நச்சிக்கோங்க. உரலில் கை உரலில் நச்சிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கருவாடு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கருவாட்டில் உப்பு இருக்கும், உப்பு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் சுடு பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுடலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. அதனால் கடுகு உளுத்தம்பருப்பு சீக்கிரமாக வெடிச்சிரும். கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம சோம்பு சேர்க்கணும் எப்பொழுதுமே. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு சோம்பை சேர்க்கவே கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். பாருங்கள், சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துருவோம். ஆனியன் நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் இது நிறைய சேர்த்துட்டா தான் இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியனை நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஒரு மூடி போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வரையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நச்சு வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவாடோடைய வாசனை இல்லாமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே அப்போது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நம்ம சேர்க்கும் போது நமக்கு எந்த ஒரு பொருளுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ நாம் வச்சுருந்த தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருவோம். கருவாட்டில் எப்பொழுதுமே உப்பு இருக்கும். அதனால் நம்ம தொக்குக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தொக்கில் இல்லைன்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதனால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியும் நல்லா குலைவாக வேகணும். அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். அதனால் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா குலைவாக வேகும். நம்ம மூடி போட்டு வச்சு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக வெந்து நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த கருவாடை இதில் சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஃப்ளேம் நம்ம சிம் பண்ணிடணும். ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். ஏன்னா கருவாடு ஆல்ரெடி நம்ம கழுவிருக்கோம். 2-3 தண்ணி கழுவிருக்கோம். அதனால் சீக்கிரமாக ஊறி இருக்கும், சீக்கிரமாக பாயில் ஆகிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் அது உடையாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெத்திலி கருவாடு குலையாமல் எப்படி தனித்தனியாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம மசாலா தொக்கு ரெடியானோடனே நம்ம ஒரே 1 நிமிஷம் தான் அதை குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம இது சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு வீவர் கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு ஃபோன்லேருந்து போயிடும் அப்படின்னாங்க. எந்த விதமான பணமும் உங்களுடையது ஃபோன்லேருந்து கட் ஆகாது. சப்ஸ்கிரிப்ஷன் முழுவதுமே ஃப்ரீ தான். இதை அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இதை விளக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.